இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. வாங்க கார்த்திக் சார், நீங்க இந்த பக்கம். அதுவா, அம்மா சாப்பிட்டு கூப்பிட்டாங்க. ஓ, எங்க அம்மா உங்களை சாப்பிட்டு கூப்பிட்டாங்க. அம்மா மட்டும் தான் கூப்பிட்டாங்களா, இல்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளே அவளும் சேர்த்து கூப்பிட்டாளா? நான்லாம் ஒண்ணு கூப்பிடல, யாரையும் எனக்கு கூப்பிடணும்னு அவசியமே இல்லையே. ஓ, யாரோ? ஓகே ஓகேடி, நானும் பாக்குறேன். யாரோ ஒருத்தர் தான் வெளியில போய் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களாம். 2 பேரும் உட்கார்ந்துட்டுருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். அவ அப்படிதான் பேசிட்டு இருப்பா. அத்தை, அது புரியுது அத்தை, நல்லாவே புரியுது அத்தை. உங்க பொண்ணு இப்படிதானே, அது புரியுது அத்தை. புரியாம இருக்குமா உங்களுக்கு? ஏன் கார்த்தி, உனக்கு புரியாம இருக்க போகுது? சப்போஸ் என்ன பத்தி எதுவும் புரியலனா அங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க, உங்க காதலி. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஓ, உங்க காதலி இல்ல? இல்ல 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 இல்ல. ஓ, அப்படியா கார்த்திக்? அப்போ உங்க காதலி கிடையாது. அது வந்து போய் ஹலோ ஹலோ, தம்பியை போட்டு ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தம்பி பாவம், அண்ணனுக்கு கோவம் வருதுல. அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு டைம் வரவங்களா இந்த வீட்ல பேசக்கூடாது. ஏய், என்ன பேசுற? அவனதான் பேசிட்டு இருக்கேன், காதுல விழுகலையா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்க தம்பி வரலையா? ஏன் நீங்க வந்தா குறைஞ்சிருவீங்களா? அப்படி இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி. உங்களுக்கு தானே ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். கம்மியா இருந்தா தானே ஆச்சரியமே. அதுதான் அப்பப்போ ஆபீஸ்ல பார்த்து பேசுறோமே. ஆபீஸ்ல தானே பார்த்து பேசுறோம். அவ அப்படிதான் கௌதம் ஏதாவது பேசிட்டு இருப்பா. விடு கௌதம், நீ அதுதானே, பேச விட மாட்டீங்கம்மா என்ன? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் கௌதம். நீங்களாவது அத்தை கூப்பிட்டு வந்தீங்களா இல்ல? நான் அத்தை கூப்பிட்டுதாமா வந்தேன். ஏதோ அத்தை கூப்பிட்டனால வந்தியே நீ. நான் கூட வர மாட்டியோன்னு நினைச்சேன். ஹலோ ஹலோ, என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது கிளியர் வேணுமா? நீ என் தம்பியை திட்டிட்டு இருக்க, தம்பியே திட்ட வேண்டியதுன்னு ஏன் என்கிட்ட வர? நான் கௌதம் வந்தேன், நீ தானே கௌதம் வந்த. அமைதியா இருந்த என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறது நீ. என் தம்பிய ரொம்ப போட்டு வாட்டுறீங்கன்னு சொன்ன. நான் ஒன்னும் சொல்லல கௌதம். சாரிம்மா, சாரி. நீ கண்டினியூ பண்ணி, என் தம்பியை திட்டுற வேலை உனக்கு ஏகப்பட்டது இருக்கு. விட்டுட்டேன் பாத்தீங்களா? சொல்லுங்க சார், உங்க காதலி தானே? அத்தை, நீங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அத்தை, போங்க அத்தை. இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் பாரு. அம்மா உங்களை துரத்திட்டு பாக்குறா. அத்தை, நான் போய் இப்படி பண்ணுவேனா அத்தை? அதுதான் அவன் அப்படி பண்ணுவானா? நீ கம்மனரு. சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. போங்கம்மா, சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லிட்டால, போங்க போய் எடுத்துட்டு வாங்க. இருப்பா, வந்துடுறேன். சரி அத்தை. ஆமா, அவன் என் காதலி தான். இப்ப என்ன? ஓ, அவ்வளவு தைரியம் சார். அத்தை இருக்கும்போது சொல்லிருக்கலாம்ல. அந்த தைரியம் எனக்கு இல்லப்பா. அந்த தைரியம் இல்லாதவன் எதுக்கு என்ன காதலிக்கணும்? அத்தை கிட்ட தானம்மா சொல்லிடலாம், இதுல என்ன இருக்கு? யாரு, நீதானே? நல்லா சொல்லுவேடா நீ. சரி, இப்ப சொல்லு கார்த்தி, அத்தை கூப்பிட்டு வந்தியா காதலி கூப்பிட்டு வந்தியா? அத்தை கூப்பிட்டு தான் வந்தேன். நான் உண்மையை சொல்லட்டுமா, உன் அண்ணன் கூட அத்தை கூப்பிட்டு வந்துருவான்டா. ஆனா நீ வரவே மாட்டியேடா. உன் காதலி கூப்பிடாம நீ வர மாட்டியே. ஓ, என் அண்ணனுக்கு கொடுக்கற மரியாதை நீ எனக்கு தர மாட்டேன். உனக்கு மரியாதைலாம் கொடுக்கலாம்டா. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உன் காதலி கூப்பிட்டு வந்தியா அத்தை கூப்பிட்டு வந்தியா? அத்தை கூப்பிட்டு தான். அப்போ கார்த்தி, நீ நான் கூப்பிட்டனால வரல. இது என்னம்மா கூத்தா போச்சு? 2 பேரும் உட்கார்ந்து 2 சைடுல உட்காந்துட்டு இவ்ளோ கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அத்தைன்னு சொல்லுவேனா காதலின்னு சொல்லுவேனா? உன் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லு. 2 பேர் கூப்பிட்டு இருந்தாமா நான் வந்தேன். ஓ, 2 பேர் கூப்பிட்டோம். ஆமா, 2 பேர் கூப்பிட்டனாலதான் வந்தவன். இங்க வரதே என் காதலிய பார்க்கதான். முதல்ல அவளை பார்க்கறதுக்காக தான் இவ்ளோ சாக்க சொல்லி இங்க வரேன். அப்புறம் என்னம்மா இதுல கேள்வி? சரி, என்னையும் உங்க அத்தையும் மாமாவையும் பார்க்க வரல. இவங்களெல்லாம் பார்க்க வராம உங்க காதலியை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கீங்க. இதுல என்ன டவுட்? அதுதானே உண்மை. நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். இங்க முதல்ல வரதே காதலிக்காக தான். அவளை அப்படியே பார்த்துட்டு உங்களால பார்த்துட்டு போலான்னு வருவேன். ஓ சரி, எங்களெல்லாம் பார்த்துட்டு உங்க காதலியை பார்க்க மாட்டீங்க. ஒரு நாள் கூட எங்களுக்காக வர மாட்டீங்க, உங்க காதலிக்காக மட்டும்தான் வருவீங்கல்ல. அட்லீஸ்ட் எனக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல, அத்தை மாமாக்காக கூட வர மாட்டீங்க. சேச்சே, எனக்கு வரப்போற வருங்கால வைஃப பார்க்க தான் நான் வருவேனே. அப்படியே கார்த்தி? அப்படியே தான். இதுல என்ன உனக்கு டவுட் வேற? இதனால தானே உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வளோ இல்ல கார்த்தி, எங்களோட பார்க்க வர மாட்டேன். வராதவன் இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரிச்சு போ. ஏய், என்னடி எந்திரிச்சு போங்கற? அவரு எங்களோட பார்க்க வரலமா, அவரோட அண்ணன் மட்டும் தான் எங்களை பார்க்க வந்திருக்காரு. அவர் மட்டும் இருந்தா போதும் எங்களுக்கு. உங்க காதலன் எங்களுக்கு
ஒண்ணும் தேவையில்லை. ஹலோ ஹலோ, வீட்டுக்கு வந்தவங்களை போய் துரத்தி விடக்கூடாது. வீட்டுக்கு எங்களை பார்க்க வந்திருந்தா துரத்தி விடாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க உங்க காதலியை பார்க்க வந்தனால துரத்தி விடுறதுல எல்லாம் நியாயம் இருக்கு. அதனால கிளம்புங்க. ஏன்னா உங்க பொண்டாட்டி இப்பவே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாரும் கேட்க போறது இல்ல. என்ன இவன் இவ்ளோ மிரட்டுற? நீ என்னடா உட்காந்துட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? ஏன்பா நாவலர் வந்துட்டு என்னையும் போட்டு தாக்குறதுக்கா? நீ திட்டுவாங்க. நீ தப்பு பண்ண, நீ பேசின, நீ திட்டு வாங்குற, நீ திட்டுவாங்க. அப்படியே அன்னைக்கிட்ட பாஞ்சிராத, என்கிட்ட பேசு. சரி விடுங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் ஒரு தப்பு. உங்களை பார்க்காம வருவேன் நான் இங்க. எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வரேனே, அப்புறம் என்ன? அத உன் அண்ணன் சொன்னா கூட நான் நம்புவேன், ஆனா நீ சொன்னா நம்பவே மாட்டேன்டா. அவ்வளவுதான் இல்ல, உன் தங்கச்சியோட புருஷன்கிட்ட இவ்வளவுதான் நம்புற நீ? ஆமா, என் தங்கச்சி புருஷங்கிறனாலதான் இவ்ளோ நம்புறேன். போதுமா? இப்ப போறியா இல்ல? என்னெல்லாம் போக முடியாது, இது எங்க அத்தை வீடு. அது மட்டும் இல்ல, இது என் வருங்கால ஒய்ஃபோட வீடு. வருங்கால வயசு தானே, அதுக்கு நீ போய் அத்தைக்கிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு வயசு. போதுமா? அதெல்லாம் இப்பவே வைஃப் தான். ஒரு வார்த்தை சொன்னா போதும், தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன். இம்மா கேட்டல ஒரு வார்த்தை சொல்லி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பானா? அப்படியே கார்த்தி? என்னடி பொண்டாட்டி, இதுல என்ன டவுட் உனக்கு? கொஞ்சம் அடக்கி வாசுங்க கார்த்தி. ஏன்னா நாங்களே உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க உங்க பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்லி கூப்பிடுறதோ, அது முதல்ல பொண்டாட்டி இல்ல, இப்போதைக்கு காதலி தான். எங்க முன்னாடி பொண்டாட்டின்னு சொல்லி கூப்பிடுறதோ இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏன் பொண்டாட்டி நான் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுறேன், உங்களுக்கு எல்லாம் என்ன? உங்களால கேட்க முடியல, எந்திரிச்சு போங்க. அப்படியா கௌதம், கேட்டீங்கல்ல, நம்ம இவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா, நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா நம்மளே வெளியில எந்திரிச்சு போயிடும். வாங்க கௌதம். நல்ல குடும்பம் இப்படிதான் இருக்கணும். அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம். நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில். என்னடாமா, என்னாச்சு திடீர்னு கால் பண்ணி வா வான்னு? என்னம்மா, ஏதாவது வேணுமா? ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? உடம்பு ஏதாவது சரி, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா? பயந்துட்டே கூப்பிட்ட. அம்மா வேற ஊருக்கு போயிருக்கா, என்னடா ஆச்சு? இல்லனா அவகிட்டயாவது சொல்லுவேன். அப்பா, அப்ப நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் பொண்ணு தப்பு பண்ணிட்டாளா? யார இந்த நந்தினியை திட்டுறது தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவதான் இங்க இல்லையே, என்ன சொன்ன மிரட்டினால? அவ இங்க இல்லவே இல்லையே. அவதான் காலேஜ்ல எங்கேயோ கூட்டு போயிருக்காங்கன்னு 3 நாள் போயிருக்காளே. இன்னைக்குதான் போனா, வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாலே. அவ ஒண்ணு மிரட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னம்மா, உடம்பு சரியில்லையா உனக்கு? ஏதாவது கெட்ட கனவு எது கண்டியா? இல்ல இந்த கௌசி ஏதாவது உன்கிட்ட சொன்னாலா? இல்ல அவ ஃப்ரெண்ட் ஏதாவது உன்கிட்ட சொன்னாலா? சொல்லுமா. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏண்டா, என்னாச்சு? எதனால பயமா இருக்குங்கிற? இந்த அப்பா பெத்த சிங்கம் பயமா இருக்குன்னு சொல்லுது. என்னடாமா, என்னாச்சு? எதனால பயமா இருக்குங்கிற? அப்ப ஒரு பெரிய பிரச்சனைப்பா. நம்ம இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லைன்னாதான் ஆச்சரியம். என்ன பிரச்சனை? என்ன பண்ண? எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பா பாத்துக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் அப்பா நான் பாத்துக்கிறேன். அப்பா, அப்பா போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்களாப்பா? என்னடாமா இப்படி பேசுற? என்னதான் ஆச்சு சொல்லு. அப்பாவை ஏன் இப்படி பயமுறுத்திட்டு இருக்க நீ? என்னதான் உனக்கு பிரச்சனை? அப்பா, கௌசி இருக்காளப்பா? அவளுக்கு என்ன? அவளை பத்தி நீ ஏமா பேசுற? விடு. அப்பா அவ இருக்காளப்பா, அவளை பிடிச்சு நான் தள்ளி விட்டேன்ப்பா. இதுக்குதான் பயந்துட்டு இருக்கியா? அப்பா தள்ளி விட்டதுல பின்னாடி இருக்க டேபிள்ல இடிச்சு ரத்தமா வந்துச்சுப்பா. ரத்தம் ரொம்ப வந்துச்சுப்பா, நான் வந்துட்டேன்ப்பா அந்த பக்கம். என்னம்மா, என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. ஆமாப்பா, இடிச்சு ரத்தமா வந்துட்டு இருந்துச்சுப்பா, நான் வந்துட்டேன்ப்பா. சின்ன காயமா தான் இருக்கும். அப்பா ரொம்ப பயமா இருக்குப்பா. சின்ன காயமா தான் இருக்கும், வா போய் பார்க்கலாம். அப்பா வேண்டாம்ப்பா, ஏதோ ஒரு கோவத்துல தள்ளி விட்டேன்ப்பா, எனக்கு தெரியாதுப்பா பின்னாடி டேபிள் அடிப்பான்னு. ஐயோ, அதை விடுமா, அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. வா நம்ம போய் பார்க்கலாம். வா, என்ன எதுன்னு பாப்போம். சின்ன காயமா தான் இருக்கு, எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு பாப்பாரு. அப்பா ரொம்ப பயமா இருக்குப்பா. இந்த அப்பா இருக்கும் போது என்ன பயப்படுறவா? இல்லப்பா, ரொம்பவே பயமா இருக்குப்பா. அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுலப்பா. என்ன ஆனாலும் அப்பா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. தள்ளி விட்டேன்ப்பா, ரொம்ப ரத்தமா போயிட்டு இருந்துச்சுப்பா. கீழே விழுந்துட்டாப்பா அவ நல்லாவே. அவ நடிச்சாலும் நடிப்பா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அது சரியான நடிப்புக்காரி. அவளை விட இதுக்கா நீ பயந்துட்டு இருந்த? அவளுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ வேணா பாரு, எப்படி நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. அப்பா ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, ஏன் பயப்படுற? இத போன்லயே சொல்லியிருந்தா அப்பா வீட்டுக்கு வந்திருப்பல. அப்பா ரொம்ப
ரொம்ப ரத்தம் போயிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. அதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன்ப்பா. யாரும் பாக்கல. இல்லப்பா, அம்மாவும் வீட்ல இல்ல, அவளும் வீட்ல இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல பயப்படாதன்னு. பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன இப்படி பயப்படாத. சும்மா பயந்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, சரியா? சரிப்பா, நான் மாட்டிக்க மாட்டேன்லப்பா. நீ எல்லாம் மாட்டிக்க மாட்டா, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நீ வேணா போய் பாரு. அவ நடிப்புக்காரி, நடிச்சாலும் நடிச்சிருப்பா. வேணும்னே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நடிச்சிருப்பா. விடு, ஒன்னும் பெரிய அடி எல்லாம் பட்டிருக்காது. வா போலாம். அவளுக்கு அது பெரிய அடி படுறதா, அது விடு. அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. அவ நடிச்சாலும் நடிச்சிருப்பா. பயப்படாதம்மா, விடு, பாத்துக்கலாம். அப்பா இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? அப்பா பாத்துக்கிற எல்லாமே, விடு. சரிப்பா, அப்ப எனக்கு ஒன்னும் ஆக கூடாதுப்பா. நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன்ப்பா. ஏ, அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன். நீ வா, நான் பாத்துக்கிறேன். வா, வீட்டுல போய் முதல்ல பாப்போம். சரிப்பா. ஐயோ, என்னது இது? அப்பா, என்னப்பா இவ்ளோ பிளட் போயிருக்கு? அப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. அப்பா, பயமா இருக்குப்பா. என்னம்மா இவ்ளோ ரத்தம் போயிருக்கு? இப்ப என்ன பண்றது? அப்பா, தெரியலப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. சரி வா, நம்ம சைலண்டா போயிடலாம். ஏதோ தெரியாம கீழே விழுந்துட்டான்றலாம். இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா எப்படி விழுந்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நம்ம போயிடலாம். வா, யாரும் நம்ம வந்ததை பாக்கல. இல்லப்பா, யாரும் பார்க்கலப்பா. அப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. இவ்ளோ ரத்தம் போகும் நான் பார்க்கலப்பா. ஏதோ கொஞ்சம் ரத்தம் தப்பா வந்துச்சு. நான் இவ்ளோ ரத்தம் வரும்னு நான் தெரியலப்பா எனக்கு. சரி விடு. நீ எதுவும் பண்ணது கத்துனது இது யாரும் கேட்கல. நான் கத்தலாம் இல்லப்பா. இப்போ வந்ததும் யாருக்கும் தெரியாது. நம்ம போயிடலாம் சீக்கிரம். யாராவது வெளில வந்துட்டாங்க, நம்ம வந்துட்டு போனதை பாத்துருவாங்க. அதனால நம்ம போயிடலாம். வா, ரத்தம் பாரு ரொம்ப போயிருக்கு. வா. அப்பாவை பொழைப்பாலப்பா. அப்பா நல்லா இருப்பாதானப்பா? வாய்ப்பே இல்ல, ரொம்ப ரத்தம் போயிருச்சு. அவ செத்தாலும் செத்துருவா. வீடு நமக்கு தானே நல்லது. அவ செத்தா நமக்கும் தானே நல்லது. விட்டுரு, நம்ம போயிடலாம். வா, செத்து தொலையிட்டும், விடு. ஏதோ தெரியாம நடந்ததுலயும் நமக்கு ஒரு நல்லது இருக்குல்ல. இப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கண்டிப்பா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பொழைக்க மாட்டா. நம்ம இவ்வளவு இங்கேயே போட்டுட்டு போவோம். இவ்வளவு ரத்தம் போயிருக்கல, எப்படி அவ பொழைப்பா? பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிருவோம். இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. நம்ம தான் ஏதாவது பண்ணோம்னு நினைச்சுப்பாங்க. இப்ப யாராவது நம்ம வந்ததை பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்ததை யாரும் பாத்துருக்க கூடாது. இப்ப நம்ம போறதையும் யாரும் பார்க்க கூடாது. பார்த்துட்டு நம்ம ஓடிடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு போறோம்னு தெரிஞ்சு நம்ம மேல சந்தேகப்படுவா. உன் அம்மாக்காரி இருக்கா பத்தியா? அவ பக்கம் கேப்பா. அப்படி நம்ம வந்துட்டு போனோம்னு சொன்னா அவ்வளவுதான், உன் அம்மா நம்மள தொலைச்சு எடுத்துருவாங்க. அதனால நம்ம அமைதியாவே போயிடலாம். நமக்கு எந்த வம்பும் வேணாம், எதுவும் வேணாம். அவளை காப்பாத்திடலாம்ப்பா. செத்தா சாகட்டும். அவ எந்திரிச்சு வந்தானா உன்னதான் சொல்லுவா, தெரியும்ல. ஆமாலப்பா. இல்லப்பா, அவ சாகட்டும்ப்பா. செத்து போகட்டும்பா. அவ செத்தா நமக்கு தான் நல்லது. இந்த வீட்டு சொத்தெல்லாம் நம்ம கையில வந்துரும். அவ தங்கச்சி ஒருத்தி இருக்கா பத்தியா? ஆட்டி வைக்கலாம் நம்மள. மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னதுக்கு என்னென்ன பேசினா. அனாதையா இப்ப போறா பாரு. அனாதையா செத்து ஒலையிட்டும். என்னென்ன பேச்சு பேசினா. இப்ப எப்படி போறா பாரு. வீடு தப்பு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அதுல ஒரு நல்லதுதான். ஏன்னா இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கும் பிடிக்கல. அதனால செத்தாது போகும். நம்ம வா, நம்ம கிளம்பிடலாம். சரிப்பா. செத்து போடி. உன்னை என் மகளா என்னைக்குமே நான் ஏத்துக்க மாட்டேன். நீயே ஒரு அனாதை, நீ வந்து என்கிட்ட பேசுறியா? செத்து போ. நான் மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னதுக்கு வேணா நான் சொன்னேன். வேணா. இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியும். நாங்களும் உன்னை காப்பாத்தவே மாட்டோம். அப்படியே இங்கே கடந்து ரத்த வெள்ளத்துல சாவு. அப்பா வாப்பா, போயிடலாம். போலாம், சீக்கிரம் வா. என்ன இன்னும் ஆளக்கணும்? இவன் வரேன்னு சொன்னா எப்பதான் வருவான்னு தெரியல. இவன் வரதுக்கே லேட் ஆகும் போல. ஐயோ, யாரையோ பாத்துட்டு வரேன்னு சொல்லி போனவன் இவ்ளோ நேரமா பண்றது? இவ்ளோ நேரம் பண்றான், எப்பதான் வருவானோ தெரியல. இவன் வந்து நம்ம போய் 5-6 போச்சு ஆபீஸ்க்கு போய் யாரையோ பாத்துட்டு வரேன்னு சொல்லுவேன். என்ன எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு போய் பாத்துட்டு வந்திருக்கலாம். இதுல என்னையும் கூப்பிட்டு என்னையும் இம்சை பண்ணிட்டு ஏன் தான் இவன் இப்படி பண்றானோ? கிட்டத்தட்ட 1/2 hour நின்னுட்டு இருக்கேன். நின்னுட்டு மட்டும்தான் இருக்கேன் போல. சுபா, முடியலடா. இவன் எப்ப வரப்போறானோ எனக்கு தெரியல. வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? வரட்டும் சார், பொறுமையாவே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இவங்க என்ன, முதல்ல அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து வெளில பயந்துட்டே வந்தா. அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு வந்தா. அதுவும் அவர் தான் உங்க அப்பான்னு நினைக்கிறேன். அந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்க அந்த பொண்ணோட சித்தப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு அன்னைக்கே தெரியுமே. அவர் இப்ப உள்ள போனாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாரு. என்னமோ ரெட் கலர்ல இருக்கே, என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலையே. பயந்துட்டே வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவரு உள்ளார போனாரு. 10 நிமிஷம் கழிச்சு வந்தாரு. அது இங்க இருந்து பார்க்கும்போது லைட்டா பிளட் மாதிரி தெரியுது. என்னதான் நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவங்களும் காலையில இருந்து பொட்டிக்கெல்லாம் அங்க நான் பார்க்கவே இல்ல. இப்போ இங்க நடக்கிறத பார்த்தா ஏதோ ஒண்ணு மாதிரி தோணுது. என்னவா இருக்கும்? இவங்க பாட்டுக்கு போறாங்க. அவங்க வீடுதான், ஓகே தான். இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. உள்ளார போனவர ஒரு ஷர்ட்ல பிளட் மாதிரி தான் எனக்கு நல்லாவே தெரியுது. இவங்க பயந்துட்டே அழுந்துட்டே தான் முதல்ல வெளியில வந்தாங்க. உள்ளார போகும்போது பயந்தாங்க. வெளியில வந்திருக்கும் போது அவங்க பயப்படுறாங்க. அவங்க நார்மலா தான் இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குதுன்னு. அவங்கள வேற ஆளை காணும். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா?
அவங்க நேரத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்லர்ல இருந்திருக்கலாம்ல, நமக்கு தான் தெரியாம இருக்கும். சரி விடு, நல்லாதான் இருப்பா. அவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன் இவ்ளோ பயப்படுறேன்னா ஒன்னும் புரியல. ஒருவேளை அவருக்கு அடிபட்டுருச்சோ என்னமோ, அதனாலதான் பிளட்டோ என்னமோ, அதனாலதான் அவங்க பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்க வேற யாருக்காவது அடிபட்டிருக்கலாம். நமக்கேனே நம்ம போவோம். இவன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவான். வந்தோடனே நம்ம கிளம்பிடுவோம். நமக்கு இது தேவையில்லாத விஷயத்த போய் கேட்டோம்னா அவங்களே என்னைய வச்சு சந்தேகப்பட்டுதான் பேசுவாரு. இதுக்கு பேசாம இருந்துடலாம். யாருக்காவது அடிபட்டிருக்கும், அவ்வளவுதான். அவன் அந்த சைடு தான் போனா, அந்த சைடு அப்படியே போயிட்டு கூட்டிட்டு போயிடலாம். எதுக்கு இங்க நின்னுட்டு இவங்க மூஞ்சில எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன்.